மோசையுடைய யாத்திராகமும் இதெல்லாம் அவங்க கடைபிடிப்பார்கள். 5 ஆகமங்கள் இருக்கிறது. அந்த 5 ஆகமங்களையும் எல்லாரும் கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள். அதனாலதான் இயேசு உலகத்தின் முதல் பலனான இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ஆக முதலில் உலகத்தில் தோன்றினார். அதற்காக தான் என்ன பண்ணாங்க, மேய்ப்பர்கள் காத்துறாங்க. சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் பெண்களுக்கு மதிப்பு இருந்தது. அது பிறகு யூதா சமாரியா ஸ்ரீ, நிறைய 2 இது சொல்றோம், சமாரியா ஸ்ரீ, அப்புறம் சமாரியன் கதை. இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களும் சமுதாயத்தில் உள்ளவங்க. இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர் மக்களுக்கு மட்டுமல்ல, யூதர் அல்லாத பிற மக்களும் இயேசு கிறிஸ்து தலைவரானவர், அவர்தான் முதல் அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காகத்தான் குறிப்பிடப்படுகிறது. அதுக்கு அடுத்தாப்புல வானதூதர்களுக்கு ஏன் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அவர் அரசர். இங்க உள்ள வயதானவங்களுக்கு தெரியும், 68 69 வால் நட்சத்திரம் பார்த்திருக்கேன். இல்ல யார் பார்த்திருக்காங்க சொல்லுங்க பாப்பா. நான் பார்த்திருக்கேன். 68 69 தான் நினைக்கிறேன். வால் நட்சத்திரம் அப்ப எப்ப தெரியும் உங்களுக்கு? விடிய காலம் ஒரு 4 மணிக்கு அந்த நட்சத்திரம் தெரியும். அப்புறம் ஒரு 7 மணி வரை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு நட்சத்திரம் தோன்றிடுச்சு. பெரும்பாலும் இந்த மாதிரி வால் நட்சத்திரம் தோன்றுச்சுன்னா ஏதாவது ஒரு தலைவர்கள் பிறப்பார்கள். இதையெல்லாம் அந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அதனால அந்த காலங்களில் நடைபெற்ற காலத்தில் உள்ள சம்பவத்தை சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வான் நட்சத்திரத்தை பார்த்து வான சாஸ்திரிகள் எங்க என்ன பண்ணாங்க, படையெடுத்து வராங்க. அதுல என்ன வேடிக்கை தெரியுமா, அவங்க வருங்குடைய போது அவங்க அதுல படிச்சீங்கன்னா என்ன பண்ணாங்க, வால் நட்சத்திரம் அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது. அது சில பைபிள் பிரகாரம் 3 சாஸ்திரிகள் சொல்றாங்க. ஆனால் இன்னும் கணக்கிடப்படாத ஒரு சாஸ்திரி சொல்றாங்க. அந்த சாஸ்திரிய வரலாறும் இருக்கு, அது பிறகு சொல்லலாம். அப்படிப்பட்ட 3 சாஸ்திரிகளையும் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தின் தலைவர் அப்படிங்கிறத தெரிந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய நாட்டில் எந்தெந்த நாட்டில் ஒருத்தர் இந்து தேசம் அப்படின்னு இருக்கு, இந்தியாவில இருந்து கூட ஒரு சாஸ்திரி போயிருக்காங்க. இவங்க செல்வதற்கு பல காலமாகும், பல நூற்றாண்டு, பல காலமாகும். கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் பயணம் பண்ணி தான் செல்வாங்க. அந்த காலத்தில் வந்த மிஷினரிமார்கள் கப்பல்ல இதெல்லாம் வரும்போது இந்தியா சேர்வதற்கு 8 மாசம் 9 மாசம் ஆயிருக்கு. 9 மாசம் 10 மாசம் கூட ஆயிருக்கலாம். ஏன்னா கடல் வழி பயணங்கிறது அவ்வளவு தூரம் கடுமையானது. அதே போல இவங்க வழி நடத்தக்கூடிய பயணமானது பாலைவனத்தெல்லாம் நீங்களாம் பார்க்கல. நான் நேரடியாக எருசலேம் செல்லும்போது பார்த்தேன். கிட்டத்தட்ட எருசலேம்ல இருந்து எகிப்து போவதற்கு பகல்லையே ஒரு 24 மணி நேரம் ஆகுது கார்லே. அவ்வளவு தூரம். அந்த மாதிரி தூரத்திலிருந்து வரக்கூடியவங்க நாள் கடந்து சென்றார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது யோசேப்பு அங்க இல்லை. அதை நீங்க அந்த வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். பிள்ளைய அவர் வீட்டிலேயே எங்கேயோ ஒரு இடத்தில் பார்த்திருக்காரு. ஆனால் 1 லிருந்து 2 வயதுக்கு உட்பட்ட வயதில தான் பார்த்திருப்பார்கள் என்று பைபிள்ல இருக்கு. ஏன்னா இவங்க பார்க்க வரும்போது ஏரோது மன்னனுக்கு கேட்கிறான். ஏரோது மன்னனுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள தூரமே கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வரும். கேட்டுட்டு தான் அவங்ககிட்ட போய் அங்கே ஏதோ ராஜா பிறக்கிறாரு, யூரியாவில் ஒரு ராஜா பிறக்கிறாரு, அந்த பிறக்கிற செய்தியை எங்களுக்கு வான நட்சத்திரம் சொல்லிச்சு. உடனே அவர் என்ன சொல்றாரு, எங்கள்கிட்ட சொல்லுங்க, போகும்போது சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுவாப்புல. அது கதையெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ஒன்று உலகத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து. எல்லா அகில உலகத்தும் அகில இனத்துக்கும் தலைவர் யார், இயேசு கிறிஸ்துங்கிறதுக்காகத்தான் வால் நட்சத்திரம். அதே நேரத்தில் சமுதாயத்தில் கீழ் அடிமட்டத்தில் சமுதாயத்தில் மதிக்க கூடாத ஒரு நபர் இருக்குதான் முதல் செய்தி கூடியது சொல்லி இந்த செய்தியை உங்களுக்கு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம்.
சிறப்பான வரலாறை அவர்கள் சிறப்பாக ஆய்வு நமக்கு சொல்லியிருக்கின்றபடினாலே அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்த வேளையிலும் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது. குறிப்பாக முதல் நிகழ்ச்சியாக பாடல் எதுவும் இல்லையா? வெல்கம் சாங் இல்லையா? வரவேற்பு பாடல் எதுவுமே இல்லையா? டீச்சர் சார் பாடுங்களா? டீச்சர் வரவேற்பு பாட்டு பாடுறீங்களா? முதல் நிகழ்வாக வசனம் சொல்லுதல். பிள்ளைகள் இப்பொழுது வசனங்களை சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் தங்கள் வயல்களில் தங்கி தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். லூக்கா 2:8-9. அவர்களை நோக்கி பயப்படுவர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் ஒன்றும் உண்டாக. லூக்கா 2:10. இதுவே உங்களுக்கு அடையாளம்
சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளை நிறைய பேர் இருக்கிறீங்க, வசனம் சொல்லலாம். ப்ளீஸ் வாங்க, பிள்ளைகள் வசனம் சொல்லலாம். இல்லையா? ரித்விக், ரித்விக் வரீங்க? சரி, ஓகே. வசனம் சொல்ல பிள்ளைகளுக்கு அவரோடு குமாரனை பெறுவார். அவருக்கு தேசியந்து வசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தபடியான நிகழ்ச்சி ஒரு பாடலுக்கான நடனம். அன்பு மகள் லினு அவர்கள். லினு ஒரு வசனம். இப்பொழுது ரித்விக். வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ. சரி, இப்பொழுது அன்பு பிள்ளை லினு ஒரு பாடலுக்கான நடனம்.
அழகா நடனமாடிய அருமையான டீச்சர்ஸுக்கு நன்றிகள். காட் bless யூ ஆல். ஸ்கிட் அடுத்தது. அடுத்தபடியாக ஒரு குறு நாடகம். சபை மக்கள் யாராவது பாடலாம், அல்ல சபை மக்களும் மற்ற எல்லாருமே சேர்ந்து பாடலாம். வந்திருக்கிறவர்கள் சிறப்பாடல் ஒன்று பாடலாம். சாங் பாடுறீங்களா யாராவது? திலகம்மா வரீங்களா? திலகம்மா வரீங்களா? சரி, பாடல். கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பிலே ஒரு குறுநாடகம். கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பிலே ஒரு குறுநாடகம் இப்பொழுது நடைபெறும்.
நாதனுக்கு சுபமங்களம். நீடனுக்கு பரமபாதனுக்கு நேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம். அதிதீரியநாதனுக்கு சுபமங்களம். அது சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி திரியகநாதனுக்கு சுபமங்களம். மானாபிமானனுக்கு வாணனுக்கு